Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இங்க் ஸ்ப்ளஷ் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது இன்டர்ஃபேஸ்ல ரெட் கலர்ல கிரியேட் நியூ அப்படின்ட்டு பிளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 9:16. ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபிட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோ டிஸ்பிளே மோட். ஸோ இதை வந்து ஃபிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ டியூரேஷன் லெவலில் வந்து 5க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வந்து இருக்குது. ஸோ இதை வந்து 5க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி என்டர் ஆகிக்கோங்க. இப்போ இதில் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 6 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற டெம்ப்ளேட்ல 6 டைம் அந்த டிராப்பிங் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காக 6 இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு அந்த இங்க் ஸ்ப்ளஷ் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த இங்க் ஸ்ப்ளஷ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாக்ஸ் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ அதை வந்து இப்போ கீழே வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவில் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸில் இப்போ நம்ம பிளாக் ஹாட் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அகைன் இதில் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் ஹாட் டெம்ப்ளேட் வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஹாட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இதில் சேம் அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்ல இருக்க ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒயிட் ஸ்க்ரீன். ஸோ அதனால மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஹாட் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கூட கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் தேவைப்படுதோ அந்த சாங்கை டைப் பண்ணி ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அதில் நிறைய லிரிக்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும். அங்கிருந்து உங்களுக்கு என்ன சாங் தேவைப்படுதோ ஈஸியாகவே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண லிரிக்ஸ் வீடியோவை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல இந்த மாதிரி பாட்டம் சைட்ல வந்து கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல செட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நான் பாட்டம் சைட்ல வந்து இந்த ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷனை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த தடவை நம்ம இதில் பிளெண்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக இந்த மல்டிப்ளே ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை இன்னும் கூட கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி கொஞ்சமாக ஜூம் பண்ணி கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை இப்போ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டியை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.